Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரேயை பற்றி பார்க்கலாம். டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸில் அரேன்னு டைப் பண்ணுங்கள். இதுதான் அந்த காம்போனன்ட் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் 29. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் பிளேட் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்கொயர் பிளேட் போட்டாச்சு. இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஜஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம அரே பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை பிக் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டன், தென் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆரிஜின், செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எந்த டைரக்ஷனில் நம்ம அரே பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அரே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸ் இது எல்லாமே ஓவர்லாப் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் காப்பீஸ் நான் வந்துட்டு இப்போ 1 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ நமக்கு இப்போ 1 காப்பி இருக்குது. ஸ்பேசிங் வேல்யூவில் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணலாம். ஜஸ்ட்டு 1500 எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டு மாடிஃபை. ஸோ இந்த எந்த சேஞ்சஸுமே நமக்கு இங்கே ஆகலை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பி அட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம இங்கே எஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இக்னோர் ஸ்பேசிங் வேல்யூ. இந்த ஸ்பேசிங் வேல்யூவை இக்னோர் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணோம்னா இப்போ நமக்கு 1500 ஸ்பேசிங்கில் அரே ஆயிடுச்சு. ஸ்பேசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 1500. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் டு அடுத்த பிளேட்டோட ஃபஸ்ட் பாயிண்ட் ஆர் மிட் டு மிட் அல்லது எண்டு டு எண்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு 1500 இருக்கும். ஸோ ரீட்ரா வியூ. இப்போ நம்பர் ஆஃப் காப்பீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு 5 கொடுங்க. 5 கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை. இப்போ நமக்கு 5 காப்பீஸ் கிடச்சிருக்கு. காப்பி டு ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே வந்து நோன் இருக்குது. இது எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம டைரக்ஷன் கொடுத்ததை விட ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு அரே ஆகும். ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துட்டு காம்பவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அரே ஆகும். இப்போ நோன் கொடுத்தோம்னா நம்ம என்ன டைரக்ஷனில் கொடுத்தோமோ அதுலேயே அரே ஆகும். ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபார் காப்பிங். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அரே பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை பிக் பண்ணிட்டு மிடில் மவுஸ் பட்டன், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இப்போ நான் மிட்டு கொடுக்குறேன். டைரக்ஷன் வந்துட்டு இதே டைரக்ஷன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் இது வந்து 1500 மாடிஃபை. ஓகே, இப்போ ஸ்பேசிங் வேல்யூ வந்து 1500 எப்படி எடுக்கும்னா நான் இப்போது அரே பண்ணுறதுக்கு வந்துட்டு மிட் பாயிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதோட ஃபஸ்ட் பாயிண்ட் தான் 1500. ஸோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்புட் மெத்தட். ஸோ இது ஆப்ஜெக்ட் டு பி காப்பீட் அப்படின்னு கொடுத்தோம்னா நார்மலாக ஈக்குவலாக ஸ்பேசிங் ஆகும். ஃபஸ்ட்டு இன்புட் மெத்தட் அப்படின்னு கொடுத்து மாடிஃபை பண்ணோம்னா நம்ம எந்த பாயிண்ட் கொடுக்குறோமோ அங்கேருந்து இதோட ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும் நம்ம கொடுத்த ஸ்பேசிங் வேல்யூ. ஸோ இதான் வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் லீனியர் அண்ட் ரேடியல் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அரே பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.